Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு டேனியலோட ஃபாஸ்டிங்கில் டே 1. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் இப்போ வந்து 3 o'clock மார்னிங் எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ காலையில் 3 o'clock எழுந்ததுனால கேமராலாம் வந்து செட்டிங் ஒழுங்காக வைக்கல, அரைகுறையாக வச்சுட்டு ஐ வாஸ் ப்ரேயிங். உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து எதிர்பாராத ஒரு வேலைக்கு வந்து வந்தேன். ஸோ இந்த வேலைக்கு வந்தது வந்து எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, காட் வந்து இங்கே என்னை மோல்ட் பண்ணும், என்னை ஹம்பிள் பண்ணுங்கிறதுக்காக இந்த வேலைக்கு கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு தோணுது. லைக் நான் எப்படி அப்படின்னா, காலேஜ்லலாம் வந்து எல்லாருக்குமே, டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே என் பேர் தெரியும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா பிரியா கூப்பிடுங்க அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு அளவுக்கு நல்லா இருந்துட்டு, ஸோ இங்கே வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸ்லாம் திட்டு வாங்கும்போது ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எவ்ரி திங் ஆஸ் அ பாயிண்டில் தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மேபி நம்மளை ஹம்பிள் பண்ணுறதுக்காக இந்த சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வேலைக்கு வரலைன்னா நான் வந்து காடோட அருமையை வந்து புரிஞ்சிருக்க மாட்டேன். இப்படி வந்து நான் உட்காந்து ப்ரேயரும் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். காலேஜ் டேஸ்லலாம் ப்ரேயர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பட் இப்போ வந்து கடவுளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். மேபி திஸ் மைட் பி த ரீசன். நான் வந்து சண்டே கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு டேனியல் மாதிரி 3 வேளை ஜெபிக்கணும் அப்படின்னு தோணும். பட் ஐ ஹவ் பீன் அவாய்டிங் இட். இப்போ அப்படி சூழ்நிலை அதுக்காக அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 3 மணிக்கு ஜெபிச்சுட்டு அடுத்து 5 to 6 ஐ வாஸ் ப்ரேயிங். பட் அதை வந்து ஃபோனில் ப்ரே பண்ணதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சுகர் கட்டுக்கு பதிலாக என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் போட்டு டீ குடிச்சிருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமை அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பைபிள் மட்டும் இன்னும் ரீட் பண்ணோம். தேங்க்யூ.